பிரைஸ் தி லார்ட். பயப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லும் 7 காரணங்கள் யாவை? முதலாவது, வாழ்க்கையில் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் போது பயப்படக்கூடாது. ஈசாக்கின் செல்வம் பெலிஸ்தியரை கோபப்படுத்தினது. பெர்சாபாவிலே கர்த்தர் வெளிப்படுத்திடும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றாரு. இரண்டாவது, பற்றாக்குறை ஏற்படும் போது பயப்படக்கூடாது. தேவன் வழங்குவார். பற்றாக்குறைவிலே மறிப்பதற்கு ஆயத்தமான விதவையும் அவனை மகனையும் காப்பாற்றுவதற்கு மாவு ஜாடியில் தீர்ந்து போகவில்லை, எண்ணெய் குடத்தில் வற்றி போகவில்லை. மூன்றாவது, ஆபத்தை எதிர்கொள்ளும் போது பயப்படக்கூடாது. பாதுகாப்பு உண்டு. ராணுவம், குதிரை, ரதம் நம்மளை சூழ்ந்து கொண்டா கூட பயப்படக்கூடாது. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நான்காவது, பலவீனத்தின் போது பயப்படக்கூடாது. பலன் உண்டு. பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்தை உன்னை தாங்குவேன். ஐந்தாவது, சோதனையில் இரக்கம் இருப்பதனால அதை கண்டு பயப்படக்கூடாது. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரளுவதில்லை, நீ அக்னி நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஆறாவது, சோர்வடையும் போது பயப்படக்கூடாது, ஏன் அந்த தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏழாவது, மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தெருவுக்குள்ளே உடையவர் இயேசு. ஆமென்.